பாலியல் தொழிலா பண்ணிட்டு இருக்கேன் இவர் வந்து என்ன இந்த மாதிரி பண்ணிருக்காரு. எனக்கு முன்னாடி 4-5 பேரை எனக்கு முன்னாடி இதே மாதிரி 4-5 பேரை இப்படி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பழகுறது, அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா நீ கண்ணியமா பேசணும்ல. நீ எங்க குடும்பத்தை என்னையெல்லாம் மரியாதை எல்லாம் பேசுறானா அந்த இனி என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று. ஒரு பணம் பறிக்கிற ஒவ்வொரு தடவை இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக்மெயில்ங்கிறோம்ல, இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னது தப்பு, நீங்க சொல்லுங்க. பேர் என்ன வைப்பீங்க? பேர் என்ன வைப்பீங்க சொல்லுங்க. அப்புறம் என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றது காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக. அதை எப்படி ஏற்கிறது? தம்பி, இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஆளு எல்லாம் வேற, இப்போ உங்க முன்னாடி நிக்கிற ஆள் வேற. நீங்க மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீங்க இப்பதான் சரியான எதிரியை சந்திக்கிறீங்க. புரியுதா? கவனமா கையாளுங்க. பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காப்ல அடுத்த எலெக்ஷன்ல வந்து வரக்கூடிய 26 தேர்தலில் வந்து தனியா தான் நிக்க போறாரு விஜய் அப்படின்னு பார்வை தொடர்ந்து. அதை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். இந்த நிதிநிலை அறிக்கையை மட்டும் பாருங்க. கொஞ்சம் 100 கிலோ அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு. ஓட்டு பறிக்கிற கூட்டத்துட்டு போய் நாட்டை பத்தி கவலைப்படுங்கன்னா இது மாதிரி நம்மள மாதிரி பைத்தியக்காரன் ஒண்ணும் இல்ல, நம்மள மாதிரி அறிவு கிட்ட கூட்டமும் எதுவும் இல்ல. IPPO இப்போ இல்லாட்டி இப்படி எழுதியிருப்பான். வாடா மச்சான், VADA வாடா மச்சான், MACHAN மச்சான். இது எப்படி இருக்கும்? வாடா மச்சான் அப்படி இங்கிலீஷ்ல இருக்கும். இததான் பெரியார் விரும்பினார். தமிழ் இங்கிலீஷ்ல எழுது, இங்கிலீஷ் தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு, தங்கிலீஷ் ஆக்கி அழிச்சிட்டான். சீமான் தூசு மாதிரி திமுகவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது யாரு? புதுக்கோட்டையில ரகுபதி. இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி திமுக இருக்க வேண்டிய அவசியம் இது உலகத்துக்கே தெரியும் யார் இந்த வேலையை செய்யறாருன்ட்டு. அத ஒரு மதிப்புமிக்க சட்ட அமைச்சர் ஐயா பேசுறது வேடிக்கையா இருக்கு. சீமான் தூசு மாதிரி திமுகவுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்ல. அது யாரு? புதுக்கோட்டையில ரகுபதி. இந்த வழக்கு பல ஆண்டுகளாக நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி திமுக இருக்க வேண்டிய அவசியம் இது உலகத்துக்கே தெரியும் யார் இந்த வேலையை செய்யறாருன்ட்டு. அத ஒரு மதிப்புமிக்க சட்ட அமைச்சர் ஐயா பேசுறது வேடிக்கையா இருக்கு. விடுங்க. அவங்க உங்களுக்கு ஆதரவாக எக்ஸ்ராஜா இன்னைக்கு திருப்பத்தூர்ல பேசிருக்காரு. ஏற்கனவே வந்து ஆதரவா இல்ல, நியாயத்தை பேசணும்ல. நீங்க இங்க இத்தனை பிரச்சனைகள் இருக்கும்போது இது ஒன்னத்துக்குதாவது இதை எடுத்து பேசுறீங்கன்னா காரணம் நான் தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுல நாங்க இல்ல அப்படின்னா எப்படி? நாங்க இல்லைன்னா எப்படி? சட்டம் தன் கடமை சொன்னா சட்டம் கையில தான் சம்மந்தம் கொடுக்கணும். கதவுல ஒட்டிட்டு போக கூடாது. கதவுல ஒட்டிட்டு அதோட வேலை முடிஞ்சிருச்சுல்ல. நான் கிழிக்கிறேன் அல்லது எங்கேயோ தூக்கி தூர போடுவேன். இப்ப என் கையில கொடுத்தீங்க, அதை நீங்க போனவொடனே கிழிச்சு போட்டேன், கைது பண்ணுவீங்களா? வந்து அப்படி ஒண்ணும் சட்டத்துல இல்லையே. ஆள் இல்ல, யாருமே இல்ல, எல்லாம் தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னா தான் நீ ஒட்டணும். வேணாம பேசிட்டு இருக்கிறேன். பிறகு தெரியும் நீ காலையில பேசுற, இப்ப போகும்போது இப்ப ஆர்ப்பாட்டத்துல கேட்பீங்க, அப்புறம் திருப்பி போகும்போது கேட்பீங்க. அனைத்து கட்சி கூட்டத்துல அது ஒரு ஆகாவரி கூட்டம். நான் அதான் காலையில கேட்டதுதான். அதுல பங்கேற்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய மொழிக் கொள்கை நிலைப்பாடு என்ன? முதல்ல எங்களை எத்தனை காலத்துக்கு ஏமாத்துறதுன்னு திமுக முடிவெடுத்திருக்குன்னு பேசுவோம். இந்த காங்கிரசினுடைய மொழிக் கொள்கை என்ன? அது மும்மொழி கொள்கையை ஏற்குதா எதிர்க்குதா? அதை தெளிவுபடுத்தணும். புதிய கல்விக் கொள்கையை ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? தொகுதி சீரமைப்பு இருக்குல்ல, தொகுதி சீரமைப்பு, இதுல கம்யூனிஸ்டுகள், அது காங்கிரஸ், இந்த கட்சிகளுடைய நிலைப்பாடு என்ன? இது இன்னைக்கு வரல. இந்த தொகுதியை நாங்க சீரமைக்கிறோம், இங்கேயே சீரமைக்கிறோம்னு ஐயா கருணாநிதி அவர்கள் சீரழிச்சது தெரியுமில்ல உங்களுக்கு. எந்த சமூகத்துக்கும் ஒரே இடத்துல வாக்கு குவியாம பிரிச்சு போட்டு, இப்ப எனக்கு தொகுதி கிடையாது, என்னுடைய தொகுதி இளையான்குடி, என் சொந்த தொகுதியை தூக்கி மானாமரில சேர்த்து அதை தனி தொகுதியாக்கி நாங்கெல்லாம் போட்டியிடவே முடியாது. உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். புதுக்கோட்டைக்கு பாராளுமன்ற, புதுக்கோட்டை ஒரு மாவட்டம் தானே, பாராளுமன்றம் இருக்கு, நாடாளுமன்றம் இருக்கா? எல்லாத்தையும் பாருங்க. இது சீரமைப்பா சீரழிப்பா? மனச்சான்றுபடி பேசுங்க. நீங்க இந்த மண்ணின் குடியா பேசுங்க.
திருவிடானையை தூக்கி இங்க சேர்க்கறது, திருச்சுழியை தூக்கி அங்க சேர்க்கறது, பிச்சு பிச்சு கூறுவோம். ஏன்னா உனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்க அக்கத்தூக்கா குவிஞ்சு பிரிஞ்சு கிடந்தாதான் நீங்க வலிமையை பெற முடியும். அப்புறம் புதுக்கோட்டைக்கு என்று ஒரு நாடாளுமன்ற தொகுதி அந்த மாவட்டத்துக்கு என்று இருக்கா, அது திருச்சியோட சேர்த்து விட்டீங்க. இதுல பாதி அங்க இருக்கும், அதுல பாதி எங்க இருக்கும். அதே மாதிரிதான் இப்ப வருது. இது இன்னைக்கு கொண்டு வரல இந்த பிரச்சனைய, அப்பவே நீங்க பேசி முடிவு பண்ணிருக்கணும். இன்னைக்கு தேர்தல் வரும்போது இத பேசுறீங்க. தேர்தல் வரும்போது மும்மொழி கொள்கையை எதுக்குறேன்றீங்க. தேர்தல் வரும்போது புதிய கொள்கை எதுக்கு? புதிய கொள்கையை நீங்க ஏற்றுக்கிட்டீங்க, செயல்படுத்திட்டீங்க வேற வேற பேர்ல. இல்லம் தேடி கல்வி அந்த புதிய கொள்கை கல்விக் கொள்கையில இருக்குது. அததான் நீங்க கொண்டு வந்தீங்க. இந்த மும்மொழி கொள்கை அந்த புதிய கல்விக் கொள்கையில இருக்குது. இப்ப தேர்தல் வரும்போது நீங்க பேசுறீங்க. அனைத்து கட்சி கூட்டத்துல இருக்கிறவருடைய ஒவ்வொரு இதுலயும் நிலைப்பாடு என்ன? நீங்க கூட்டணியில் இருக்கிறனால கூப்பிடுறதுனால வந்து உட்கார்ந்து இருப்பாங்க. உங்களை நம்பி நிக்க முடியுமா? உங்களை நம்ப முடியாதுங்கிறதுக்காகத்தான் தனியா நாங்க ஒரு படையை கட்டி என் மக்களுக்கு நின்று போராடிட்டு இருக்கோம். நீங்க இப்ப எந்த இடத்துல எங்களுக்காக நிப்பீங்க? இப்ப மீனவன் ராமேஸ்வரத்துல போராடிட்டு இருக்காங்கல்ல, உண்ணாவிரதம் நான் தான் சொன்னேன், நீ பட்டி இருந்து போராட, உயிரை கொடுத்து இவங்க மதிப்பளிக்க மாட்டாங்க. நீ எதுக்கு பைசையோட நின்று போராடணும்? அதை விட்டுட்டு நீங்க போராட்டத்துக்கு எவ்வளவு வடிவங்கள் இருக்கு மாத்துங்கன்னு இப்ப காத்திருப்பு போராட்டம் நடக்குது. இங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த பெருமக்களினுடைய கருத்து ஏதாவது இருக்கா? இந்த காங்கிரஸ் அல்லது இந்த ஆளுகிற திமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏதாவது இருக்கா? இந்த கட்டாய மொழி திணிப்பு இருக்குல்ல, இதுல உங்க கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? உங்க கூட இருக்கிற உங்களை தாங்கி பிடிக்கிற உங்களோட கூட்டணி வச்சிருக்க கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலைப்பாடு என்ன? வட இந்திய தொழிலாளர்கள் 1.5 கோடி இங்க வருகை இருக்குல்ல, அதுல கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸின் நிலைப்பாடு என்ன? பிஜேபிக்கு அது தெரியுது, அது கட்டாயமா அது பிஜேபி ஆதரிக்கும், மும்மொழி கொள்கையை ஆதரிக்கும், சாதிவாரி கணக்கெடுப்பை எதிர்க்கும். இப்ப ஏதாவது சொல்லுங்க. இதுக்கா நீங்க இங்க பேசுக திருப்பூர்ல வட இந்திய தொழிலாளர்களுக்கு எல்லாம் தனிய சங்கம் ஆரம்பிச்சு அந்த தொழிலாளர்களோட இந்தியில வகுப்படுத்தி இந்தியில பேச்சுக்கிற பெருமக்கள் யாரு? கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான். எத்தனை காலத்துக்கு எங்களை எப்படி ஏமாத்தி பூச்சாண்டி காட்டி நான் இந்தி எதிர்க்கிறேன், அதை எதிர்க்கிறேன். இந்தி தான் வலுவா வந்து குந்திருச்சேன். எங்க இந்தி இல்ல, எங்க இந்தி இல்ல. சிபிஎஸ்இ மத்திய அரசு பள்ளி உதவி பெறும் பள்ளிகள் எல்லாம் கர்நாடகா ஆந்திரால கட்டாயமா தாய்மொழி படிக்கணும்னு ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வந்திருக்கு. அப்படி தமிழ்நாடு இதுவரை கொண்டு வந்திருக்கா? கொண்டு வருமா? தொகுதி சீரமைப்பு என்னைய கூட்டி பேசி எங்களை எல்லாம் கூட்டி பேசி என்ன 40 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று போனது இதுக்கு தானா? இங்க உட்கார்ந்து பேசத்தானா? மீனவர்களை தொடர்ச்சியா கைது செய்யறான். நான் வீதியில் என்ன போராடுறது இயல்பு, என் மக்கள் போராடுறது இயல்பு, வழி இல்லை. ஆனா 40 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சுட்டு நீங்களும் நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியில பதாகையை தூக்கி வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது வேடிக்கையா இல்ல? இதுக்கு எதுக்கு நாடாளுமன்றத்துக்கு வென்று போனீங்க? எதுக்கு போனீங்க? உள்ள பேசாம வெளியில வந்து பதாகை பிடிச்சு நிக்கிறதுக்கு அதான் நான் நிப்பனே. அதுக்கு நீங்க எதுக்கு? எனக்கு நிதி தரல இதை சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா? இதுக்கு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களா? இதுக்கா நான் நிதி தரல என்ன செய்ய முடியும்னு பேசுறதுக்கா? புலம்புறதுக்கா? எப்படி? அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறத தேர்தலுக்கான அனைத்து கட்சி கூட்டம் எப்ப இதுவரை கூட்டம் அனைத்து கட்சி கூட்டத்துல இவ்வளவு பேர் அழைச்சார்களா? என்னைய கூப்பிட்டுருக்காரா? ஐயா எடப்பாடி இருந்த 4.5 ஆண்டுகள்ல அந்த மற்ற கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் கூப்பிட்டாங்க. என்னை தொடக்கத்துல கூப்பிட்டாங்க, அப்புறம் அவங்களும் விட்டுட்டாங்க. அழைப்பு இல்ல உங்களுக்கு? அழைப்பு இருக்குது. அது அழைப்பு இருந்து நீ நினைச்சா கூப்பிடுவீங்க, நினைச்சா போவீங்க. எங்க பாட்டி சொல்லுங்க, மரியாதர் தலைவாசல் மிதியாதே அவை. நான் புறக்கணிக்கல பிரச்சனையே, நான் புறக்கணிக்கல, நான் போராடுறேன் தனியா. நீ என்ன இப்ப உன்னை நம்ப முடியாது, நீ நம்ப முடியாதுங்க. அப்படியே செல்லாம அடிக்கிற மாதிரி அடிப்பேன், கை வேமா வாங்குவா, அப்புறம் கண்ணத்துல தடவி விடுவேன். உன்னை தெரியாதா இந்த வயசுல இருந்துல உன்னை பாக்குறேன். அப்படி உன் இந்தி எதிர்ப்பு, உன் மொழி காப்பு, உன் வழக்கு பாதுகாப்பு அப்படின்னு திடீர்னு மொழி சிதைந்தால் இனம் அழிந்து விடும். அப்புறம் கலை இலக்கிய பண்பாடு அடையாளம் ஏனமே செத்து போச்சு. அப்புறம் கலை இலக்கியம், மொழி அழிந்தால் கலை இலக்கியம் பண்பாடு அடையாளங்கள் அழியும், அழிந்தால் இனம் அழியும், இனம் அழிந்தால் நாடு அழியும். இது வரலாறு. அதையே தொடர்பா தெரியல, அழியும்னு தெரியுது இல்ல. மொழியை காக்க நீங்க செஞ்ச முயற்சி. சென்னை தலைநகருக்கு வாங்க, மேல நம்ம சென்னை எதுல எழுதிருக்கு? இங்கிலீஷ். என் ஊர் ராமேஸ்வரத்துக்கு வாங்கல, எங்க ஊர் ராமநாதபுரம், வெல்கம் டு ராம்நாடு. ஏன் ராமநாதபுரம் உங்களை இனிதே வரவே இருக்கிறது அப்படின்னு போட்டு கீழே வெல்கம் டு ராம்நாடு கீழே சின்னதா போட்டா என்ன?
என்ன ஹிந்திக்காரன் இங்கிலீஷ்காரனுக்கே பேசுறிய? எங்களுக்குன்னு ஒண்ணு, இப்ப எங்களுக்குன்னு யாரு இருக்கா? நீங்க பாக்குறது இல்ல, ஒரு கடத்தருவுல வச்சிருக்கிறது நீங்க பாருங்களேன். கடத்தருவுல இப்ப வாங்க தூத்துக்குடியில போவோம், தெருக்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல தமிழ் இருக்கு, இங்க பாருங்க இருக்கு சீமான். எழுத்து தமிழ்ல இருக்கும், உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கும். இல்ல எழுத்து ஆங்கிலத்துல இருக்கும், உச்சரிப்பு தமிழா இருக்கும். இப்போ இல்லாட்டி எப்போ எப்படி எழுதியிருப்பான்னு நினைக்கிறீங்க? IPPO இப்போ, இல்லாட்டி ஐ இப்படி எழுதியிருப்பான். வாடா மச்சான், VADA வாடா மச்சான், MACHAN மச்சான். இது எப்படி இருக்கும்? வாடா மச்சான் அப்படி இங்கிலீஷ்ல இருக்கும். இததான் பெரியார் விரும்பினார். தமிழ் இங்கிலீஷ்ல எழுது, இங்கிலீஷ் தமிழோட ஆங்கிலம் கலந்து பேசு, தங்கிலீஷ் ஆக்கி அழிச்சிட்டான். நீங்க அறிவார்ந்த பெருமக்களே, அன்பு சொந்தங்களுக்கு, போரை நடத்தி ஒரு நாட்டை அழிச்சு ஒரு இனத்தை அழிச்சால் கடைசியா ஒரு 1000 பேர் விட்டுட்டு இருந்தா கூட அவன் மொழி அழியினா அந்த இனம் உயிர் பிச்சு எழுந்து வாழ்ந்துரும். ஆனால் மொழி அழிச்சிட்டா அப்புறம் என்ன செஞ்சாலும் அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க முடியாது. என் மொழியை நீ அழிச்சிட்ட. இமய வரை இருந்தவனை குறுக்கி காலடியில போட்டு என்னை தடவி கொடுத்து கொஞ்சம் வர்ற மாதிரியே என் குரவழியை பிடிச்சு கொண்டுட்டேன். இப்ப நான் என்ன தெரியுமா, கையை வச்சு தடுத்துட்டேன். நீ ஒன்னும் செய்ய முடியாது. இந்த வென்று நாங்க வந்துதான் இந்த மொழியை மீட்சி. எங்க தாத்தா தேவனையப்பாவான தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சிங்கிறார். அப்ப தமிழ் மீட்சி வரணும்னா வழியே கிடையாது. அவர் தான் சொல்றாரு, வென்றாக வேண்டும் தமிழ்ங்கிறாரு. வழி தெரியல, அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர்னு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதிகாரம் மிக வலிமையானதுங்கிறார் அண்ணல் அம்பேத்கர். நாங்க அதில் அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையாதுன்னு விரட்டுறோம். இதுதான் இங்க நடக்குது. நீங்க அனைத்து கட்சி கூட்டம் இது பார்க்க தானே போறீங்க. தேர்தல் வர்றதுனால இன்னும் என்னென்ன நடக்க போகுது? இந்த நிதிநிலை அறிக்கையை மட்டும் பாருங்க. கொஞ்சம் 100 கிலோ அல்வா கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுல உங்களுக்கு எவ்வளவு, எனக்கு எவ்வளவு? ஓட்டு பறிக்கிற கூட்டத்துக்கு போய் நாட்டை பத்தி கவலைப்படுங்கன்னா இந்த மாதிரி நம்மள மாதிரி பைத்தியக்காரன் ஒண்ணும் இல்ல, நம்மள மாதிரி அறிவுட்ட கூட்டமும் எதுவும் இல்ல. சொல்லுங்க. உங்களுக்கு எதிராக எத்தனை லட்சியமே தான் நான் பாக்குறது? சொல்லுங்க. மாவட்ட செயலாளர் எஸ்பியும் கலெக்டரையும் நாங்க கட்டுப்படுத்தவங்க எங்களுக்கு கீழதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுல பேசியிருக்காரு. ஆனா இவங்க டிஎம்கே இதற்கு நடவடிக்கை ஏற்கனவே டிஎம்கே சண்டை ஒழுங்கு நிறைய அந்த மாதிரி காவல் நிலைய தலைவர்களால இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அவரும் பேசியிருக்காரு. இது இந்த உங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியதானே? கார்ல ஏன்டா அந்த டிஎம்கே கொடியை கட்டிட்டு இப்படி போய் பொம்பளை பிள்ளைய கேள்வி பண்ணீங்கன்னா அது இப்படி போனாதான் டோல்ல சும்மா விடுவாங்க. அப்ப சீட்டிங் தானே. நீ கொடியை கட்டி ஏமாத்தி திடுற, அதுக்கு கண்டனம் இல்ல. அதை அதனாலதான் நாங்க கட்டணும். அப்ப அந்த கொடியை கட்டி பூரா ஏமாத்திட்டு இருக்கேன் இல்லையா? அவன் ரோட்ல ஏமாத்துறான், பல பேர் கொடியை கட்டி நாட்டுல ஏமாத்தி சுத்திட்டு இருக்கான். இருங்க, ஒரு மாவட்ட செயலாளர் இவ்வளவு பேசுனா அப்ப நாட்டை ஆள்றது யாரு? இந்த மாவட்ட செயலாளருக்கு தெரியாம கள்ளச்சாராயம் காய்ச்சிடுறான்னு பேசுறது யாரு? பிரச்சனைன்னு வரும்போது மாவட்ட ஆட்சியர், மாவட்ட உயர் காவல்துறை அதிகாரிகளை மட்டும் பணியிடம் மாற்றி நடவடிக்கை எடுக்கிறது ஏன்? இப்ப பதில் இருக்கா? யாரு பதில் சொல்லுவா? மாவட்ட செயலாளரே இவ்வளவு பத்தி எனக்கு தெரியாம நீ எஸ்பி நான் சொல்ற இடத்துல கையெழுத்து பண்ண நான் சொல்றதை கேட்கணும்னா அப்ப நீ சொல்றது கேட்டுதான் சாராயம் காய்ச்சிருப்பான். அமைதியா இருக்கியே, கேள்வியை கேட்டு ஆமாவா இல்லையா? கேள்வி 2 பேருக்கும் பொதுவானது. கேள்வி 2 பேருக்கும். நீங்க கேட்டிய, நான் பதில் சொன்னேன். நான் கேட்கும்போது நீங்களும் சொல்றோம். இப்ப அது எப்படி, இதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அதெல்லாம் எங்க கட்சியில இருந்து வெளியில நடவடிக்கை எடுத்தா உங்ககிட்ட பேட்டியா கொடுப்பாங்க. நீங்க வெளியே எங்கேயுமே பேட்டி கொடுக்குறீங்க. பாலியல் தொழிலா பண்ணிட்டு இருக்கேன். இவர் வந்து எனக்கு முன்னாடி 4-5 பேரை எனக்கு முன்னாடி இதே மாதிரி 4-5 பேரை இப்படி பண்ணி வந்தா அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? அந்த வேலைக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? பழகுறது, அப்புறம் வெளியில போய் வம்படியா வழக்கு கொடுக்கறது, அது மிரட்டி பணம் கேட்கறதுன்னா இங்க பாருங்க. அதிகபட்சம் அவ வச்ச கோரிக்கை என்ன? எங்க அண்ணன்ட்ட போய், எங்க மூத்தவர்கிட்ட இறந்து போயிட்டாரு, மாசம் 30-30,000 கொடுத்து என்னை மெயின்டைன் பண்ணிக்க சொல்லு. இந்த வார்த்தை பப்பாட்டி இருக்குது. எங்க அப்பா கேட்டாரு, எங்க அப்பா பாரதி, டேய் என்ன வேண்டாம் மயன் அவளுக்கு அப்படின்னு. ஒண்ணு இல்ல, 30-30,000 கொடுத்தா அவளை என்னை வச்சுக்கிற சொல்றான். வச்சுக்கிறவா உன் மருமக என்னை சோத்துல வெஸ்தப்பட்டு கொல்லுவா, பரவாயில்லையா அப்படியா சொல்றான் அப்படின்னு. இதுதான் சொல்றான். இது சொன்னால இல்லையான்னு கேளுங்க. நானும் கண்ணியங்காத்து 15 வருஷம் வாய முன்னேன். இனி ஒரு முடிவு வந்துருச்சுல்ல. என்னைக்கு மரியாதை கொடுத்தா? இப்ப நீங்க நீ கண்ணியமா பேசணும்ல. நீ எங்க குடும்பத்தை என்னையெல்லாம்
மரியாதை எல்லாம் பேசுறானா அந்த இனி என்னை காதலிச்சுங்கிறது இதெல்லாம் அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று. ஒரு பணம் பறிக்கிற பொழுது ஒவ்வொரு தடவை இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக்மெயில்ங்கிறோம்ல, இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? நான் சொன்னது தப்பு, நீங்க சொல்லுங்க. பேர் என்ன வைப்பீங்க? பேர் என்ன வைப்பீங்க சொல்லுங்க. அப்புறம் என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றது காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக. அதை எப்படி ஏற்கிறது? மானங்கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும்? மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டத்துல வந்தவன் நான் எப்படி பேசணும்? அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும். தம்பி, இதுக்கு முன்னாடி நீங்க சந்திச்ச ஆளுகள்லாம் வேற, இப்போ உங்க முன்னாடி நிக்கிற ஆள் வேற. நீங்க மறுபடியும் சொல்றேன், வரலாற்றிலேயே நீங்க இப்பதான் சரியான எதிரியை சந்திக்கிறீங்க. புரியுதா? கவனமா கையாளுங்க. பிரசாந்த் கிஷோர் சொல்லியிருக்காப்ல, அடுத்த எலெக்ஷன்ல வந்து வரக்கூடிய 26 தேர்தலில் வந்து தனியா தான் நிக்க போறாரு விஜய் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பார்வை தொடர்ந்து தனியா? அதை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். கடம்பூர் சொல்லியிருக்காருன்னா, ஈரோடு தேர்தலில் நீங்க திமுக எழுத்து நிக்க போய் தான் உங்களை வந்து திமுக ஐயா சொல்றத நான் மதிக்கிறேன். என்னை நிக்க சொல்றாரா விலக சொல்றாரு? இல்ல அவங்க நான் நிக்கலைனாலும் போடுவாங்க. அவங்களுக்கு வந்து நான் வளருவது உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்ல வெளிப்படையா. எங்க அண்ணன் ஈழத்துல இருப்பு கொள்வது இவர்களின் எதிர்கால அரசியலுக்கு பேராபத்தாக இருக்கும் என்று அந்த போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்கள்னு நான் சொல்ல. சிவசங்கர மேனன், அன்றைக்கு பாதுகாப்புத்துறை செயலாளர் இருந்த சிவசங்கர மேனன் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகத்துல சாய்ஸஸ் எழுதிட்டாங்க. எங்க அண்ணன் இங்க இருப்பு கொள்றது உங்களுக்கு இங்க அரசியல் செய்யறதுக்கு ஆபத்தா இருக்கும்னு நினைச்சு எங்க அண்ணனை அழிக்க சொல்லிட்டீங்க. இப்ப அவங்க பிள்ளைங்க நாங்க இருக்கான், உங்களை இருப்பு கொள்ள விட்டுருவோமான்னு நீங்க பாருங்க. விளங்குதா?